மத்திய அரசின் 8வது ஊதியக் குழு அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 8வது ஊதியக் குழு குறித்த அறிவிப்பை ஜனவரி 17ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டீம்லிஸ் டிஜிட்டல் என்ற தரவுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நிதிஷ் சர்மா கூறுகையில், பணவீக்கம், விலைவாசி உயர்வு போன்றவற்றை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் மாற்றியமைக்க ஊதியக் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. ஊதிய குழுக்களின் சம்பளத்தை அதிகரிப்பதன் மூலம் அவர்களின் செலவினமும் அதிகரிக்கிறது. இதனால் சந்தை பொருளாதாரம் உயர்கிறது. ஒவ்வொரு ஊதிய குழுவும் சம்பளத்தை உயர்த்தும் போது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பதை கருத்தில் கொள்ளும் ஊழியரின் பேசிக் பே எனப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஒரு கணிசமான அளவை பெருக்குவதன் மூலம் புதிய அடிப்படை சம்பளம் கிடைக்கும். இதுவே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதன்படி 8வது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது 2.6 முதல் 2.85 வரை இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளம் 25 முதல் 30% வரை உயரும். ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்த பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாயாக இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது என்று நிதிஷ் சர்மா கூறினார். இதன்படி பார்க்கும்போது ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் இருப்பதாகவும் ஊதியக்குழு பரிந்துரைத்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.28 எனவும் வைத்துக் கொண்டால் அவரது அடிப்படை சம்பளம் 91,200 ரூபாயாக அதிகரிக்கும். ஊழியரின் அகவிலைப்படியானது புதிய அடிப்படை சம்பளத்தில் இருந்து 70% என வைத்துக் கொண்டால் அவரது அகவிலைப்படி 63,840 ரூபாயாக அதிகரிக்கும். வீட்டு வாடகைப்படி 24% என எடுத்துக்கொண்டால் அது 21,888 ரூபாயாக உயரும். இதனால் அந்த அரசு ஊழியரின் மாத வருமானம் 1.76 லட்சம் ரூபாயாக உயரும். எனவே 8வது ஊதிய குழுவின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் கிட்டத்தட்ட 2 மடங்கு உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.